அது என்ன செய்தின்னா ஒன்றும் இல்ல. அப்போ எப்படின்னா, யாராவது ஒரு வீட்ல தான் வந்து டிவி இருக்கும். அந்த வீட்ல தான் போய் எல்லாருமே படம் பார்ப்பாங்க. எல்லா பசங்களும் போய் படம் பார்ப்பாங்க. தெருவுல உள்ள பசங்கலாம். அதேமாரி யாராவது ஒரு வீட்ல தான் ஃபோன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். அ இந்த மாரி ஃப்ரிட்ஜர் இதெல்லாம் இருக்கும். அப்படி ஒரு வீட்ல இவனோட நண்பன் இன்னொருத்தவன் அந்த 7 பேர்ல ஒரு வீட்ல தான் டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. வேற யார் வீட்லயும் இல்ல. அப்படி ஒரு காலம் தான். அவன் ஒரு வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது, அவன் அந்த வீட்ல வந்து வாசல்ல தான் விளையாண்ட்ருக்காங்க. அப்ப தான் ஐஸ் தண்ணி வாங்கி அவனுக்கு இறந்து போன அந்த நண்பன் கேட்குறான். ஐஸ் தண்ணி வேணும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அவன் இன்னொருத்தவன் எடுத்துகிட்டு வந்து ஐஸ் தண்ணிய குடுக்குறான். குடிச்சிட்டு இவனும் குடிக்கிறான். நல்லா குடிக்கிறான். நாளைக்கு குடிப்பேனா இல்லையான்னு தெரியல. ஆனா இன்னைக்கே குடிச்சுக்கிறேன். இன்னொருத்தன் கேட்குறான், "ஏன்டா இவ்வளோ தண்ணி குடிக்கிற ஜில்லுன்னு?" அப்படின்றதுக்கு அவன் பதில் சொன்னது இது. "நாளைக்கு குடிப்பேனா இல்லையான்னு தெரியலையே. நான் வந்து இன்னைக்கே குடிச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப அதிகமாக குடிக்கிறான். குடிச்சிட்டு திரும்ப விளையாடுறான். இதை வந்து இவன் நினச்சி பார்க்குறான். ஆஹா! இந்த மாதிரி நைட்டு சொன்னானே, நடஞ்ச எதார்த்தமா சொன்னானா, இல்லை வந்து இறைவன் தான் அவன் வாயிலேருந்து அந்த வார்த்தையை வர வச்சானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகம். முடியலை, இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா கூட இருந்தவன் ஒருத்தவன் இல்லை அப்படிங்கும்போது அவனோட மனநிலை எப்படி இருக்கும். ரொம்பவே அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரே சோகம்தான். சரி, 5ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. இனி 6வது போகணும் மேல்நிலை பள்ளிக்கு. அந்த என்னென்ன அங்கே நடந்துச்சு.